திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாய் மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இனிமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பயிற்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரைகானம் என்னுடைய சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரைகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரைகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை. மக்களுக்கு மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்யறோன்னே தெரியாது, எதுக்காக செய்யறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன் சனி பகவான், சந்திரன் பகவான் நேரும் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக என்னடா பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பொற்காலம்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும். காரணம் என்ன கேட்டால், உங்கள் ராசிபாதையை லாபஸ்தானத்தில் ஏற்கனவே உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் லாபஸ்தானத்தினால நற்பலன்களை கொடுக்கும். ஆனால் உச்சம் பெற்ற சுக்கிரன் சில பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுப்பான். ஆனால் அங்கு உங்கள் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய இந்த சனி பகவான் அந்த மீனராசிக்கு வருவது என்பது உங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரிஷபராசிக்கு மகரம் 9ஆம் அதிபதி பாதகாதிபதினு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் அவர் லாபஸ்தானத்திற்கு வருவது அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார்கள். இதுவரை இந்த ரிஷபராசி நேயர்கள் மக்கள் தொடர்பில் மத்தியில் நம்மால் பேரும் புகழுமோடு வாழ முடியவில்லையே என்ற தவிப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். அரசியல்வாதிகள்லாம், ரிஷபராசி அரசியல்வாதிகள்லாம் தைரியமாக மக்களை சந்திக்கலாம். சற்று இதுன்னு அர்த்தம் தெரியணும். ஒரு ரிஷபராசிங்கிறது அர்த்தம் தெரியணும். நமக்கு என்ன கிடைக்குங்கிற ஆதாயத்தை விட்டு நாம் என்ன செஞ்சால் நமக்கு நல்லதுங்கிறதையும் சிந்தித்து செயல்பட்டார்களா அரசியல்வாதிகள் நற்பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அரசியல்வாதிகளும் அப்படித்தான். ஏன்னா சனி பகவான் எப்போ கொடுப்பவர் யாரும் இல்லை சொல்லுவாங்க. சனி பகவான் மேலே உங்கள் ராசியை பார்க்கிறார். இப்போ சரி பார்க்க கெடுக்குமேன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வரலாம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. காரணம் கேட்டால் சனி உங்களுக்கு முழு யோகாதிபதி. அவர் என்ன ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார், அமைதியை கடைபிடிக்க சொல்கிறார் அந்த சனி பகவான். உங்கள் ராசியை அவர் பார்க்கும்போது நீங்கள் எளிமையாக இருங்கள். தனக்கு கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களாகட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவருடன் அன்போடு பழகுங்கள். ஒரு சகோதரத்தன்மையோடு அவங்ககிட்ட நீங்கள் நடந்துக்காங்க. நீங்கள் மேலும் யாரையுமே ஏளனமாக பேசக்கூடாது. யாரையுமே ஏளனமாகவும் குறைவாகவும் பேசக்கூடாது. முதியோர்களுக்கு நீங்கள் சாதகமாக நடந்து கொள்ளுங்கள். முதியோர்களை வணங்குங்கள். காரணம் ஏன்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் அப்போனா பூர்வீகத்தில் உள்ள தோஷங்களை சனி பகவான் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு தீர்த்து வைப்பார்.
பூர்வ புண்ணியம் பலம் பெற்றாச்சுன்னா எல்லாமே பலமாயிரும். ஏன்னா அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். ஏன்னா 8க்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம் பெறும். தைரியமாக இருங்க. உடம்பு சரியில்லாமல் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரெக்கவர் ஆகிடுவீங்க. பயப்படவே வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெற்று உட்காந்துருக்கிறாப்புல, ஜம்முன்னு உட்காந்துருக்காப்புல 11ஆம் இடத்துல, அதுவும் நீர் ராசியில். அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. வெளிநாட்டில் விரும்புகிறீர்களா? தாராளமாக போயிட்டு வாங்க. படிக்க போகணுமா? வெற்றியோடு திரும்புவீங்க. தொழில் விஷயமாக போகிறீங்களா? வெற்றியோடு திரும்புவீங்க. வேலை பார்க்க போகிறீங்களா? நல்ல சம்பளத்தில் ஒரு இடத்துல வேலை நடக்கும். ஏமாற மாட்டீங்க. ஏன்னா இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் எப்படி நடத்தினாலும் சொல்ல முடியாது நமக்கு. அந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்குல்ல. ஏமாற்றம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. அதனால் தைரியமாக நீங்கள் வெளிநாடு செல்வது, சுற்றுலாக்கள் செல்வதற்கு உண்டான தன்மை. ஏன்னா பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்குலாம் கொஞ்சம் பந்தா காட்டணும், தான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் சகஜம். மனிதனுக்கு ஆசை இல்லைன்னா மனுஷன் எங்கே? அவங்க ஆசை இருக்கணும். மனுஷன் ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆடை இல்லாதவன் அரை மனிதன், ஆசை இல்லாதவன் அந்த அரை மனிதன் கூட கிடையாது. மிருகம். நம்மளாம் மனிதர்கள் வாழ பிறந்திருக்கோம், என்ஜாய் பண்ணணும். ஏன்னா சுக்கிரன் அப்படி தான் பொருளாதாரத்திற்கு மகத்துவம். ஆனால் அந்த பொருளாதார தன்மையில் இருக்கிறத வெளியே காட்டிக்காமல் இருக்கணும். நீங்கள் அது பண்ணுறதா ஒன்று விஷயம். ஏன்டா இருக்குன்னு பகட்டாக தெரியக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்க உங்களுக்கு தான். யார் பிடுங்க போகிறா? அதை ஏன் 4 பேருக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்? அந்த தன்மையில் நீங்கள் நடந்துக்கிட்டே தான் உங்களுக்கு அது சாதகமாக அமையும். ஏன்னா சனி பகவானுக்கு எளிமை தான் பிடிக்கும். சனிபகவான் நட்பு கிராம சுக்கிரன் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சுக்கிரனை சற்று சனிக்கு சாதகமாக நடந்துப்பார். அதனால் எளியோரை மதித்து பழகுங்கள். வலியோரை கண்டு அச்சம் கொள்ளாதீர்கள். ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியும் தான் அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. கண்டிப்பாக நாம் இதை சொல்லி ஆகணும். அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. தைரியமாக இருங்க. மனோஜபம் மாருதில்லிவேகம் ஜிதேந்திரம் புத்திபதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானர்யூத முக்தம் ஸ்ரீராமதூதம் சரணம் நமாமி. ஆஞ்சநேயர் வழிபாடு அருமையாக பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாத்தை கொடுத்துட்டு காலையிலே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. எள்ளு எல்லாம் போடாதீங்க. இல்லை, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்று காலையில் சனிக்கிழமை அன்னைக்கு 6 to 7 சனி உரையில் உட்காந்து ஹனுமான் சாலிசா படிங்க. நீங்கள் உங்களுடைய அத்தனை துன்பங்களும் நீக்கப்பட்டு சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு ஒரு அற்புதமான சனி பயிற்சி. சொல்லப்போனால் இந்த 12 ராசியிலுமே ரிஷப ராசிக்கு ரொம்ப சூப்பர், துலா ராசி கூட கொஞ்சம் கம்மி. அற்புதமான ஒரு நற்பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். மீண்டும் அடுத்த ராசி சந்திப்போம். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.